ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் ஒரு என்வி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கிழங்கா மீன் வாங்கிட்டு வந்தோங்க. இன்றைக்கி கிழங்கா மீன் குழம்பு, கிழங்கா மீன் வறுவல் பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு புளி ஊற போட்டுட்டேன். பாருங்கள், 3 தக்காளி, வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அரிஞ்சு வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி மட்டும் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுட்டேங்க. இப்போ நம்ம மீன் நல்லா கழுவிக்கலாங்க. எப்போதுமே மீன் சும்மாவே ஒரு 5-6 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், உப்பு போட்டு உரசிட்டு கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவணுங்க. அப்போ தாங்க அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் மீன். அந்த மாதிரி நம்ம கழுவுறதுக்கு கொஞ்சம் அரை மணி நேரம் ஆகும். அதை கழுவுறதுக்கே நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா அது உள்ளார அந்த டர்ட்டிலாம் இருக்கான்னு பார்த்து நல்லா க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி அதை க்ளீன் பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சிடும். வெங்காயம் தக்காளியை அரிஞ்சு வச்சுட்டா. நான் அப்போல்லாம் மீன் குழம்புல தக்காளியை அரைச்சியே போட்டுடுறதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ருசியாக இருக்குது. அதனால் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன் அந்த தக்காளியை. பாருங்கள், இப்போ நல்லா ஒரு 5-6 தடவை கழுவியாச்சு. நல்லா அந்த ரெட்டாக வராத அளவுக்கு நம்ம கழுவிடணும். நல்லா கழுவி எடுத்தால் தண்ணி நல்லா ப்யூராக இருக்கிற மாதிரி கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டு தேய்ச்சி கழுவிக்கலாம். கழுவியாச்சு. நல்லா அந்த உப்பு போட்டு உரசும் போது தான் மேலே கொஞ்சம் செதில் இருந்தால் அதெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும். நல்லா உப்பு போட்டு உரசும் போது க்ளீன் ஆகிட்டு நல்லா வெள்ளை வெள்ளேன்னு வந்துடும். அந்த கவுச்சி ஸ்மெல்லும் நல்லா போயிடும். இப்போ இந்த போட்டுக்கிட்டேன் பாருங்கள். உப்பு போட்டு நல்லா உரசிக்கணுங்க. உரசும் போதே நல்லா அதில் இருக்கிற எல்லாமே க்ளீனாக ஆகிடும். அவ்வளோதான். பாருங்கள், உப்பு போட்டு உரசின உடனே தண்ணி எவ்வளோ டர்ட்டியாக வருது பாருங்களேன். முன்னாடி வெள்ளையாக அத்தனை தடவை கழுவிட்டேன். உப்பு போட்டு உரசின உடனே பாருங்கள் தண்ணி அப்படி இருக்குது. அதுலேயும் ஒரு 2-3 தடவை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கிழங்கா மீனும் நல்லா தாங்க இருந்துச்சு. போன தடவை நான் அந்த கட்லா கெண்டை வாங்கி செஞ்சேன். இந்த தடவை கிழங்கா மீன் வாங்கி செய்யலாம்னு சொல்லிவிட்டு கிழங்கா மீன் வாங்கினேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். கழுவி வச்சுட்டு தாளிச்சிட்டோம்னா குழம்பு தாளிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இது மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் மேரினேட் பண்ணி அது ஊறட்டும்னு குழம்பு தாளிச்சிட்டு இதில் தலையும் வாலையும் போட்டு குழம்பு வச்சிடலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க. மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா உரசிட்டு கழுவிக்க வேண்டியதுதான். இப்போ சுத்தமாக அந்த ஸ்மெல்லெல்லாம் இருக்காதுங்க. அந்த மீன் கவுச்சி அதிகமாக இருக்காது இது மாதிரி கழுவிட்டோம்னா. சில பேருக்கு இந்த கவுச்சி ஸ்மெல் இருந்தால் பிடிக்கும். எங்களுக்கு இந்த கவுச்சி ஸ்மெல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் இத்தனை தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறது. கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ மீன் வைக்கிறதுக்கு குண்டான் போட்டுட்டேன். எண்ணெயும் ஊற்றிட்டு இதில் நம்ம வடவம் போட்டு தாளிச்சிக்கலாம். எப்போதுமே இந்த மீன் குழம்பு, கீரை குழம்பு, காரக்குழம்பு இதுக்கெல்லாம் வடவம் போட்டு தாளித்தோம்னா சூப்பராக இருக்கும். அதனால் வடவம் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் பூண்டும் இடித்து வச்சுருக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சோடனே பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு வீடியோ கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. ஆன் பண்ணேன்னு நினச்சிட்டு ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது வதங்கின உடனே நல்லா வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 3 தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. இது நல்லா வதங்கின உடனே அதை ஊற்றிட்டு வதக்கணும். பட் ஆனால் அந்த வீடியோ கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. அதனால தான் மேலே உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதில் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் புளி ஊற வச்சேன், உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியும் ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க.
குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் போட்டுடணும். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். அதே போல் மல்லித்தூளும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது வந்து வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சிட்டு அதில் ஜீரகம் போட்டுக்கிறேன். இது வந்து மீன் மேரினேட் பண்ணுறதுக்காக வேண்டி மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து இந்த பொடி பிடிக்கும் ரொம்ப, உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் அடிக்கடி. அதனாலே இந்த வெங்காயம், ஜீரகம், மிளகு 1 ஸ்பூனு, இது குழம்பு மிளகாத்தூள் தான், ஒரு 1.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா மல்லித்தூள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் மல்லித்தூள் போடலை. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் அரிசி மாவு மட்டும் போட்டுக்கலாங்க. இது வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதே மாதிரி குழம்புலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டு கொதிக்க வைக்கணும். உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் அரிசி மாவையும் போட்டுட்டு கொஞ்சம் சும்மா 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாங்க. இப்போ இதில் வந்து அரிசி மாவு, ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் விடாமல் பிடிச்சிக்கும். அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வரும், அதனால் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி மாவு இல்லாட்டினா கார்ன்ஃப்ளவர் மாவு, 2த்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போ மூடி நல்லா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து, ரொம்ப சேர்க்கக்கூடாது, அப்படியே கட்டியாக அரைச்சிக்கணும். அரைச்சாச்சுங்க. இப்போ மீனில் வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நம்ம எல்லாமே போட்டாச்சு. வேணுன்னா நீங்கள் வந்து ஒரு காஷ்மீர் சில்லி பவுடர் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் இன்னும் செவன்னு இருக்கும் மீன். தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து மேரினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த மிக்சியில் இருக்கிறத வந்து கழுவி நம்ம குழம்புலே ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அலசிட்டு நல்லாயிருக்கும். அதுவும் ஊற்றிட்டேன் நான். இப்போ இதில் எல்லாம் ஃபுல்லாக சரியாயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது மேரினேட் பண்ணி வச்சாச்சு. வறுத்துக்க வேண்டியதான். இதை இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த குழம்பு பாருங்கள் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து நான் இப்போ டொமேட்டோ அரைச்சி ஊற்றிட்டேன், புளி ஊற்றிட்டேன், மிளகாத்தூள் போட்டுட்டேன், உப்பு போட்டுட்டேன், மஞ்சத்தூள் போட்டுட்டேன். போட்டு தான் இது வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது. நல்லா அதை இப்போ மேரினேட் பண்ணுற வரைக்கும் கொதிச்சது. இப்போ மீன் போட்டாச்சு. மீனை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும்னு விட்டுட்டு மீன் வேகணும். கொஞ்சம் மாங்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். மாங்காவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டுட்டு இறக்கிடலாங்க. மாங்காவும் போட்டாச்சுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 2த்தையும் வேகட்டுன்னு விட்டுட்டு இறக்கிடலாம் மீன் குழம்பு. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில். நான் முன்னாடி கூட கட்லா கெண்டை வச்சுருக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். அதே மெத்தடில் தான் இதுவும். டொமேட்டோ வந்து நான் இப்போ தனியாக போடுறதில்ல, நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஊற்றிடுறது. நல்லா டேஸ்டியாக இருக்குது குழம்பு, சூப்பராக இருக்குது. அது மாதிரி திக்காகவும் வருது, டேஸ்டியாகவும் இருக்குது. அதனால் அந்த மாதிரி தாங்க வச்சாச்சு. வச்சு இறக்கியாச்சு. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மீனை வறுத்துக்கலாம். மீனும் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. இந்த கிழங்கா மீன் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு வறுத்தது. இதில் என்னென்னா கொஞ்சம் இந்த மாதிரி மொத்தமாக தான் வரும் கிழங்கா மீன். நம்ம மற்ற மீன், கெண்டை மீன், வஞ்சிர மீன் இதெல்லாம் வந்து மெல்லுசாக போடுவாங்க அப்படியே. இது வந்து கொஞ்சம் குண்டாக வரும், ஆனால் நல்லாயிருக்கும் மீன். இந்த மாதிரி வறுத்துட்டு சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் கிழங்கா மீன் குழம்பும் கிழங்கா மீன் வறுவலும். நல்லா இது வந்து ஃபுல்லாக முன்னாடிலாம் நான் தவாவில் போட்டு தான் வறுப்பேன். அப்புறமா இப்போ எங்கள் தம்பி வீட்டில் போகும்போது அவங்க இப்படி தான் வறுத்தாங்க. சரி, இதுவும் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக செமையாக மொறுமொறுன்னு வறுவல் ஆகிடுது இதில். அதனால் நானும் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி வறுத்துக்கிறது. நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்ச கிழங்கா மீன் குழம்பு, கிழங்கா மீன் வறுவல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அசைவ பிரியர்களாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சைவ பிரியர்களாக இருந்தால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த காணொளி, இந்த கிழங்கா மீன் குழம்பு வறுவல் காணொளி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. உங்களுடைய லைக்கு தான் எங்களுக்கு பூஸ்டர். அதனால் நீங்கள் லைக் பட்டனை தட்டிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது மாதிரி வேறு விதமாக ஏதாவது பண்ணியிருந்தாலும் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு ஈடு எடுத்து வச்சாச்சு. திரும்ப அடுத்த ஈடு போட வேண்டியதான். போட்டு வறுத்து எடுக்க வேண்டியதான். சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்துங்க வறுத்து முடிச்சுட்டு நம்ம அந்த பொடி இருக்குது பாருங்கள், அந்த பொடியை வந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. நான் ஒரு தரையும் சொல்லியிருக்கிறேன், அந்த மீன் பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரசம் போட்டுக்கிட்டு அந்த மீன் பொடியை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் மீன் குழம்புக்கே மீன் வறுவலை விட அந்த பொடி தான் போட்டு நான் சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். நீங்களும் சண்டேயில் எல்லாம் என்வி சாப்பிட்றவங்களா இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருப்பீங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். மாங்காய் போட்டால் கூட சூப்பராக இருக்குங்க மீன் குழம்புல. எப்போதுமே குழம்பே டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாங்காவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.